இன்றைக்கி ஒரு கலர்ஃபுல்லான அறுவடைங்க நம்ம தோட்டத்தில். ஃபஸ்ட்டு வாட்டர் ஆப்பிள் தான். இந்த செடி வச்சு ஒரு 3 வருஷம் ஆகுது. நானே ஒயிட் கலரில் வந்துருமோன்ட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா ரெட் கலர்னால் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா. இது நாங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் பறித்தோம். பறித்ததுமே சாப்பிட ஆரம்பித்தாச்சு. டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா பலாப்பழம் பழமாக பறிக்காமல் பிஞ்சாக பறித்தோம். ஏன்னா பிரியாணி இல்லைன்னா பொரியல் மாதிரி கூட செய்யலாம், டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது இந்த கொய்யா பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கொய்யா தான். உள்ளே பீட்ரூட் கலரில் தான் இருக்கும். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். தாராளமாக நீங்கள் கொஞ்சோண்டு இடம் இருந்தாலும் வாங்கி வைக்கலாம். அடுத்தது சப்போட்டாவையும் அறுவடை பண்ணிக்கலாங்க. இந்த மரம் வச்சு ஒரு 15 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்ன ஆகுதுன்னா இப்போ ஃபங்கஸ் வர ஆரம்பிக்குது. அதுக்கு தண்ணி நல்லா ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணோன்னா ஓரளவுக்கு அந்த மரத்தில் இருக்க ஃபங்கஸ்லாம் போயிடுது. அடுத்தது கொழுமிச்சை. இது ஒரு 2 மரம் இருக்கனால நமக்கு அடிக்கடி கொழுமிச்சை கிடைச்சிருது. ஜூஸ் போட்டுக்கலாம், சாப்பாடு கிளறிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கோம் நம்ம.